அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக ஒருவேளை தோல்வியடைந்தால் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத காரணத்தினால்தான் அதிமுக தோல்வியடைந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவே மாறியது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் இதற்கு மௌனம் காத்து வந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் கூறிய அறிவிப்பின்படி தற்பொழுது ஒவ்வொரு அமைச்சர்களும் பேச தொடங்கிவிட்டார்கள். தங்கமணியாக இருக்கட்டும், வேலுமணி, KP முனுசாமி, RP உதயகுமார் இவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதிமுகவில் உள்ள அனைத்து முக்கிய பொறுப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பார்த்து வருகிறார். நிர்வாகிகள் தவறு செய்தாலும் அதற்கு தலைமைதான் பொறுப்பேற்க வேண்டும். குறிப்பாக வேட்பாளர்களை தொகுதியில் நிப்பாட்டும் பொழுது மாவட்ட செயலாளர்களிடம் கலந்து ஆலோசனை செய்த பிறகுதான் தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும். ஆனால் தனது விருப்பத்தின் அடிப்படையில் வேட்பாளரை நிறுத்தி மாவட்ட செயலாளருடன் ஆலோசனை செய்யாமல் வேட்பாளரை நிறுத்தியதன் காரணமாகத்தான் சொந்த தொகுதியில் உள்ள மக்கள் கூட அதிமுகவின் வேட்பாளர் யார் என்ற சந்தேகமும் எழுந்தது. மேலும் இவர் நமது தொகுதிக்கு வெற்றியடைந்தால் நல்லது செய்வாரா என்ற ஒரு சந்தேகமும் பேசப்பட்டது. மேலும் தனது அடிமையாகத்தான் வேட்பாளர்களை பார்த்தாரே தவிர அதிமுகவின் வெற்றிக்காக வேட்பாளரை நியமனம் செய்யவில்லை என்ற கேள்வியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாளுக்கு நாள் தற்பொழுது வரை பேசும்பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அது தவறு கிடையாது. ஆனால் நிர்வாகிகள் அனைவரையும் வேட்பாளர்கள் அனைவரையும் சரியான முறையில் அவர்களுக்கு எது சரி எது தவறு, வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றியடைவாரா ஆலோசனை செய்யாமல் தன்னிச்சையாக முடிவு செய்ததன் காரணமாகத்தான் அதிமுக தோல்வி. அதை அப்படியே நிர்வாகிகள் மீது பழி சுமர்த்தக்கூடாது என்பதை தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகளுக்கு ஆதரவாக கூறியுள்ளனர். மீண்டும் அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டால் அவரது பொதுச்செயலாளர் பதவி பறிக்கப்படும் என்ற தகவலையும் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் அறிவித்திருப்பது மிகப்பெரிய அளவில் அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட போது கூட சரி, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்கள் அனைவரும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகும் தொண்டர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டி குழப்பத்தில்தான் தற்பொழுது வரை இருக்கிறார்கள். மீண்டும் அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக KP முனுசாமி அவர்கள் அந்தர்பல்ட்டி